So next, arrange the following rational number in descending order. Descending order அப்படின்னா என்னது? Larger number to smaller number. Larger number to smaller number arrange பண்ணுறோம். So first sum solve பண்ண போகிறோம். A 3/5 minus 5/10 2/3. So first எல்லாத்தையுமே காமனாக LCM எடுத்துட்டு டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம எது லார்ஜர் எது ஸ்மாலர் நம்பர் அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான LCM என்ன அப்படின்னா 30. LCM is 30. ஸோ 3 நம்பர் எடுத்துக்கலாம். 3/5 minus 5/10 2/3. ஸோ டினாமினேட்டர் 5. இது எது கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 30 கிடைக்கும் டினாமினேட்டர் அப்படின்னா 6/6. அதே 10 எது கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 30 கிடைக்குன்னா 3. ஸோ 3/3. 3 எதாவது மல்டிபிள் பண்ணால் எனக்கு 30 கிடைக்குன்னா 10. ஸோ 10/10. ஸோ அவர் ரிசல்ட் வில் பி 18/30 minus 15/30 and 20/30. இப்போ இந்த மூணுக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நியூமரேட்டர் கம்பேர் பண்ணுறோம். நியூமரேட்டரில் எது பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இஸ் 2/3. அதுக்கு அடுத்தது 3/5. நெக்ஸ்ட் ஒன் இஸ் minus 5/10. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் B 1/2 minus 4/7 minus 9/14. இதுக்கு LCM என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14. LCM is 14. ஸோ நம்ம 3 ஃப்ராக்ஷன் 1/2 minus 4/7 minus 9/14. டினாமினேட்டர் 2 எது மல்டிபிள் பண்ணால் எனக்கு 14 வரும் அப்படின்னா 7. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 7ஆக மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே டினாமினேட்டர் 7 இருக்குது. என்ன மல்டிபிள் பண்ணால் எனக்கு 14 கிடைக்கும் அப்படின்னா 2. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆக மல்டிபிள் பண்ணுறோம். டினாமினேட்டர் 14 தான் இருக்குது. ஸோ 1ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஐ வில் கெட் 14. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 7/14 minus 8/14 minus 9/14. இதில் எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்றத டினோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது பெரிய நம்பர்னா 7/14. 7/14 எதை டினோட் பண்ணுறது அப்படின்னா 1/2. நெக்ஸ்ட்டு -8 பெருசா -9 பெருசானா -8 தான் பெருசு. -4/7 அண்ட் ஃபைனலாக -9/14. கிளியரா? A. நெக்ஸ்ட் C subdivision. So C -1/4 8/9 minus 7/8. So first LCM கண்டுபிடிக்கணும். LCM for 4, 9 and 8. So first 2 வர படிக்கலாம். 2, 9, 4. Again 2, 2, 1, 9, 2. And LCM is 72. So first -1/4 8/9 minus 7/8. So 1/4 எது கூட 4 எது கூட மல்டிபிள் பண்ணால் 72 வரும் அப்படின்னா 18 times. 9 எது கூட மல்டிப்ளை பண்ணோன்னா 8. 8 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 9. ஸோ ஆன்சர் திருப்பி எழுதலாம். -18/72 64/72 and finally -63/72.
72. ஸோ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தா நமக்கு 8/9 தான் பெரிய நம்பர், ஏன்னா அதுதான் பாசிட்டிவ். அதனால் எனக்கு 8/9 கம்மா -18 பெருசா -63 பெருசாக -18 தான் பெருசு. ஸோ -1/4 கம்மா -7/8. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டோம்.